ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் அவர்கள் ப்ரொடக்ஷன்ஸில் நான் குமாரசாமி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த வாவத்தியார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட ஒன்று என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ராஜ்கிரண் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகராக இருக்கார். ஸோ அவர் இறக்குற அன்றைக்கி எம்ஜிஆர் அவர்கள் இறக்குற அன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கார்த்திக் வந்து பிறக்கிறாரு. அவர் ராமுன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் பிறந்ததுக்கப்புறம் அவர் ஒரு நம்ம எம்ஜிஆர் மாதிரியே வளர்க்கணுன்ற மாதிரி நம்ம ராஜ்கிரண் சார் வந்து அவர் வந்து வளர்க்கலான்னு பார்க்குறாரு. ஸோ காலப்போக்கில் அவர் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நம்பியாராக மாறிடுறாரு. ஸோ ஒரு கரெக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காருன்னே சொல்லலாம் அந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி ஒரு அரசியல் சூழ்நிலைக்குள்ள வராரு, வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி நம்பியார் எம்ஜிஆராக அவர் கன்வெர்ட் ஆகுறாருன்ற மாதிரியான ஒரு கதைக்களத்தில் இந்த படம் வந்து போகுதுன்னே சொல்லலாம். ஸோ படத்தோட பிளஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா, படத்துல பிளஸ் அப்படின்றது பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம செகண்ட் ஹீரோ மாதிரி அமைஞ்சிருக்க நம்ம சந்தோஷ் நாராயணன் சாருடைய பிஜிஎம்ஸ் அண்ட் மியூசிக்னே சொல்லலாம். ஸோ பாடல்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனால் தேவையில்லாத இடங்கள்ல பாடல்கள் ஏதோ வைக்கணுமே அப்படின்ற மாதிரி 2 பாட்டு வச்ச மாதிரி படத்துல வந்துட்டு நம்ம கீர்த்தி செட்டி அங்க இருக்காங்க, பாவம் சரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு போட்டு விட்டுருவோம்னு சொல்லிட்டு, மேடம் இங்க வாங்க ஒரு 2 டான்ஸ் ஆடுங்க, உங்களை வச்சு 2 பாட்டு எடுத்துக்கிறோன்ற மாதிரி பாடல்கள் தேவையில்லாத சூழ்நிலையில அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் படத்துல. ஸோ மற்றபடி படத்துல பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் 2 ஷேட்ல நடிச்சிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காருன்னே சொல்லலாங்க கார்த்திக் சார். ஸோ சினிமோட்டோகிராஃபியா ஜார்ஜ் வில்லியம்ஸ் அவர்களுடைய சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் படத்துக்கு. ஸோ நலன் குமாரசாமி அவர்களுடைய படம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எடுத்த சூதுகவுமா இருக்கட்டும், கக்ககப்போ படமாக இருக்கட்டும், இந்த 2 படத்துலையுமே அவருடைய ஸ்க்ரீன் பிளேல அங்கங்கே ஹியூமர் வைப்பார். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த படத்தில் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நம்ம எம்ஜிஆர் ரசிகர்களுக்குலாம் இந்த படம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே கொண்டாடுவாங்கன்னே சொல்லலாம் இந்த படத்தை. ஸோ படம் ஓவராலாக வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.